உங்க கூடவே இருந்து உங்க ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க உசிரையே கொடுக்க தயாரா இருக்கிற உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோ இல்ல நீங்க உயிரா காதலிக்கிற அந்த பொண்ணோ பையனோ ஒரு சைக்கோபாத்தா இருந்தா என்ன ஆகும்? என்ன ப்ரோ, ஷாக் ஆகுதா? ஆமா, உங்க உயிருக்கு ஆபத்து. ஆனா அந்த கொலையாளி கத்தி வச்சுக்கிட்டு வெளியே சுத்திட்டு இல்ல, உங்க கூட உட்கார்ந்து டீ குடிச்சிட்டே இருக்கான். இந்த வீடியோவோட முடிவுல உங்க கூட இருக்கிற யாரு உண்மையான ஆளு, யாரு உங்க வாழ்க்கையை அழிக்க வந்த சைக்கோபாத் அப்படிங்கிற அந்த பகீர் உண்மையை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நீங்க ஸ்கிப் பண்ற இந்த ஒரு நிமிஷம் உங்க மொத்த வாழ்க்கையையும் நாசமாக்கலாம். சைக்கோபாத் இந்த வார்த்தையை நாம ஊர்ல எல்லாரும் ரொம்ப சாதாரணமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரோட்ல வண்டியை குறுக்க விட்டா ஏண்டா சைக்கோ மாதிரி ஓட்டுற அப்படிம்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? சைக்கோபாத் அப்படிங்கிறவங்க சினிமாவுல வர்ற மாதிரி ராத்திரியில அருவாளோட சுத்துற சீரியல் கில்லர்ஸ் கிடையாது. அவங்க கூடம் அணுமின் நிலையத்துல உங்க பக்கத்து சீட்ல வேலை பார்க்கிற சாதாரண ஆளா இருக்கலாம். இல்ல மதுரையில உங்களோட சேர்ந்து புரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கிற உங்க பங்காளியா கூட இருக்கலாம். அவங்க பார்க்க நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்க மூளைக்குள்ள ஓடுற வயரிங் டோட்டலா வேற. அவங்களுக்கு நம்மள மாதிரி இரக்கம், பாசம், காதல், குற்ற உணர்ச்சி இது எதுவுமே கிடையாது. பிறக்கும் போதே அவங்க மூளையில இந்த உணர்ச்சிகளுக்கான ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருக்கு. இது ஒரு கொடூரமான 7ஆம் கட்ட அழிவு சக்கரம். இந்த சக்கரத்துல நீங்க சிக்கிட்டீங்கன்னா உங்களால தப்பிக்கவே முடியாது. நிறைய சைக்கோபாத்துகள் நம்ம ஊர் ஐடி கம்பெனில மேனேஜரா, சாதாரண மளிகை கடைக்காரரா, இல்ல லோக்கல் கிரிக்கெட் டீம் கேப்டனா கூட ரொம்ப நார்மலா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நார்மல் கிடையாது ப்ரோ. எப்ப வேணாலும் வெடிக்க காத்திருக்கிற ஒரு டைம் பாம் அவங்க பண்ற குற்றங்கள் எல்லாமே ரொம்ப சாதாரணமாக தான் ஆரம்பிக்கும். சின்ன வயசுல நடந்த ஏதோ ஒரு சம்பவம், இல்ல அவங்க வளர்ந்த விதம் அவங்களை இப்படி மாத்தி இருக்கலாம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது தப்பு. அவங்க மூளையே ஒரு கிரிமினல் மூளை தான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க உங்க கூட பழகிறதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான் இருக்கும். அது என்ன பிளான் தெரியணுமா? இந்த சைக்கோபாத்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கு சில ரகசிய அடையாளங்கள் இருக்கு. ஒருவேளை உங்களோட நெருங்கிய நண்பன் உங்களை ஏமாத்திட்டு இருக்கானா? உங்களோட பலவீனத்தை அவனோட பலமா மாத்திட்டு இருக்கானா? இதோ உங்க கூட இருக்கிறவன் ஒரு சைக்கோபாத் தான் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த 7 பகீர் அடையாளங்கள். முதலாவது அடையாளம் அதீத அகம்பாவம், அதாவது ஓவர் பில்ட் அப், திமிர். நீங்க உங்க கேங்ல யாரையாவது பார்த்திருக்கீங்களா? மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிப்பான். ஆனா அவனை பார்த்தா இந்த உலகத்துக்கே அவன் தான் CEO மாதிரி சீன் போடுவான். இது சாதாரண திமிர் கிடையாது ப்ரோ. இது சைக்கோபாத்தோட முதல் அறிகுறி. இந்த உலகத்துல தனக்கு நிகரான ஆளு எவனுமே இல்ல, தான் தான் இந்த பிரபஞ்சத்தோட மயம்னு அவங்க ஆழமா நம்புவாங்க. உங்களை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க. நான் சொல்றதுதான் சட்டம், நான் தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த மனநிலை தான் அவங்களோட மிகப்பெரிய ஆயுதம். அவங்க பார்வையில மத்தவங்க எல்லாருமே அவங்களோட தேவைக்காக படைக்கப்பட்ட வெறும் பொம்மைகள் தான். நீங்க அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஒருவேளை அவங்க தப்பு பண்ணிட்டாலும் அதுக்கு நீங்க தான் காரணம்னு உங்க மேலேயே பழிய தூக்கி போடுவாங்க. ஏன்னா சைக்கோபாத்துகளுக்கு குற்ற உணர்ச்சியே கிடையாது. அவங்களுக்கு ரூல்ஸ், சட்டம், தர்மம் இது எதுவுமே கிடையாது. இந்த விதிமுறைகள் எல்லாம் முட்டாள்களுக்கானது. நாங்க அதையெல்லாம் உடைக்க பிறந்தவங்கன்னு அவங்க நினைப்பாங்க. அதனாலதான் நிறைய சைக்கோபாத்துகள் ரொம்ப ஈஸியா தப்பு பண்றாங்க. அவங்க நினைச்சது நடக்கணும், அதுக்காக எவன் அழிஞ்சாலும் அவங்களுக்கு கவலையே இல்ல. இந்த ஓவர் திமிரும் பொறுப்பற்ற தனமும் சேர்ந்த ஒரு கலவை இருக்கே, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. உங்க கூட இருக்கிறவன் எப்பவுமே தன்னை மட்டுமே முன்னிறுத்தி பேசுறானா? கொஞ்சம் உஷாரா இருங்க ப்ரோ. 2வது அடையாளம் கணிக்க முடியாத கொடூரமான நடத்தை. திடீர்னு பித்தம் தலைக்கேறும்னு சொல்லுவாங்களே, அது இவங்களுக்கு தான் கரெக்டா பொருந்தும். அவங்க எப்ப எப்படி நடந்துக்குவாங்கன்னு அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். உங்களோட ரொம்ப அமைதியா உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு டீல சக்கரை கம்மியா இருக்குன்னு அந்த கிளாஸ் தூக்கி போட்டு உடைப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மிருகம் எப்பவுமே தூங்காம முழிச்சுட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரலாம், இவங்க எல்லாமே இப்படிதான் பைத்தியம் மாதிரி நடந்துக்குவாங்களான்னு. இல்லவே இல்ல. அவங்க ரொம்ப தெளிவா கச்சிதமா திட்டம் போட்டு தான் எதையும் பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட கோவத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சின்னதா யாராவது அவங்கள அவமானப்படுத்திட்டா கூட அவங்க ஈகோ ஹர்ட் ஆயிடும். அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் அவங்க ஒரு சைக்கோவா மாறிடுவாங்க. பின் விளைவுகள் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கூட நீங்க ஒரு பைக்ல போறீங்கன்னு வெச்சுக்கோங்க, திடீர்னு சிக்னல் மதிக்காம வண்டியை விடுவான். யாராவது தட்டி கேட்டா நடு ரோட்ல இறங்கி அடிக்க போவான். அவனோட கோபம் உங்க உயிரையே குடிக்கலாம். உங்களுக்கே தெரியாம உங்களை ஒரு பெரிய ஆபத்துல மாட்டி விடுவாங்க. நீங்க எப்பவுமே அவங்க கூட இருக்கும்போது ஐயோ இவன் எப்ப என்ன பண்ணுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடயே இருக்கீங்களா? உங்களோட சுதந்திரம் பறிக்கப்படுதா? அப்ப நீங்க ஒரு சைக்கோபாத் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. 3வது அடையாளம் பச்சோந்தி மாதிரி நடிக்கிறது. ஒரு சைக்கோபாத் கிட்ட நீங்க ஏமாறதுக்கு முக்கியமான காரணமே அவங்களோட இந்த ஆக்டிங் தான். அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கும். இப்போ உங்க ஆபீஸ்ல ஒருத்தன் வர்றான், சூப்பர் மச்சான் இன்னைக்கு நீ செம்மையா வேலை பார்த்த அப்படின்னு உங்க தோள் மேல கைய போட்டு சொல்றான். நீங்களும் பரவாயில்லையே நம்மள பாராட்டுறானேன்னு நினைப்பீங்க. ஆனா அங்கதான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அவனோட வார்த்தையில எந்த உணர்ச்சியுமே இருக்காது. அது வெறும் காத்து தான்.
அவங்க உங்களோட உணர்ச்சிகளை அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் பேசி உங்களை பிரைன் வாஷ் பண்ணுவாங்க. சைக்கோபாத்துகளுக்கு உண்மையான பாசம் காதல்னா என்னன்னே தெரியாது ப்ரோ. அவங்க மூளை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. இதை எப்படி சொன்னா இவன் நம்ம வலையில விழுவான்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சோகம்னா அட விடு மச்சான் பாத்துக்கலாம்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களோட வலி புரியாது. 1990ல சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? கொஞ்சம் சைக்கோபாத்துகளையும் சாதாரண ஆட்களையும் உட்கார வச்சு அவங்க மூளையை ஸ்கேன் பண்ணாங்க. அவங்களுக்கு சில எமோஷனலான வார்த்தைகளை காமிச்சாங்க. சாதாரண ஆட்களோட மூளையில அந்த வார்த்தைகளை பார்த்த உடனே பல மாற்றங்கள் நடந்துச்சு. ஆனா அந்த சைக்கோபாத்துகளோட மூளையில எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அவங்களுக்கு சோகம், சந்தோஷம், கோபம் எல்லாமே ஒண்ணுதான். அவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா அந்த சிரிப்புல எந்த உண்மையும் இருக்காது. அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஏதோ காரியமாகணும். அதுக்காக தான் அவங்க உங்களை சுத்தி சுத்தி வராங்க. அவங்களோட வார்த்தைகளை நம்பி உங்க ரகசியங்களை சொன்னீங்க, அவ்வளவுதான். உங்களை சாகடிக்க அந்த ஒரு ரகசியமே போதும். 4வது அடையாளம், ஒட்டுண்ணி வாழ்க்கை ரத்த காட்டேரிகள். சைக்கோபாத்துகள் எப்பவுமே அடுத்தவங்க உழைப்புல தான் உயிர் வாழுவாங்க. உங்க கூடவே இருப்பாங்க. உங்க பைக்ல தான் ஓசி ஊர் சுத்துவாங்க. உங்க காசுல தான் பிரியாணி சாப்பிடுவாங்க. ஆனா ஒரு நாள் கூட அவங்க பாக்கெட்ல இருந்து ₹1 வெளியே வராது. அவங்களுக்கு அத பத்தி எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ கிடையாது. முடி கொட்டுற மாதிரி உங்க நிம்மதியை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி எடுத்துருவாங்க. ஒரு சைக்கோபாத் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா அவனா வெளியே போகவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு நீங்க ஒரு ஃப்ரீயான ஏடிஎம் மெஷின், ஒரு ஃப்ரீயான லாட்ஜ். உங்க சொத்து, உங்க பணம், உங்க நேரம் எல்லாத்தையும் அவனுக்காக நீங்க தியாகம் பண்ணணும்னு அவன் எதிர்பார்ப்பான். அவனுக்கு உங்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது. அவனுக்கு தேவை அவனோட சொகுசு மட்டும்தான். உங்களை ஒரு லூசு மாதிரி ஆக்கிட்டு அவங்க ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவுதான் அவங்களுக்கு செஞ்சாலும் கடைசியில உங்களை தூக்கி குப்பையில போட்டுட்டு அடுத்த ஆளை தேடி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாரு மேலேயும் விசுவாசம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஒட்டுண்ணி உங்க வாழ்க்கையில இருந்தா நீங்களா அவங்கள வெட்டி விட்டாதான் உண்டு. இல்லனா உங்க ரத்தத்தை முழுசா உறிஞ்சிட்டு தான் அவங்க அடங்குவாங்க. 5வது அடையாளம், அருவருப்பே இல்லாத அரக்கத்தனம். இது கொஞ்சம் முத்து கவனிங்க மக்களே. சாதாரணமா நாம ஒரு ரோட்ல போயிட்டே இருக்கோம். ஒரு பெரிய ஆக்சிடென்ட், ரத்த வெள்ளத்துல ஒருத்தன் துடி துடிச்சுட்டே இருக்கிறான். அதை பார்த்த உடனே நமக்கு கை கால்லாம் நடுங்கும், நெஞ்சு படபடக்கும், சில பேருக்கு வாந்தி கூட வந்துடும். ஆனா ஒரு சைக்கோபாத் இதை பார்த்தா என்ன பண்ணுவான் தெரியுமா? ரொம்ப சாதாரணமா அது ஒரு வேடிக்கை மாதிரி பார்த்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருப்பான். இல்லனா பக்கத்துல கடைகளை நின்னு வடை சாப்பிட்டுட்டு இருப்பான். அவனுக்கு அந்த ரத்தம், அந்த மரண ஓலம் எதுவுமே ஒரு அருவருப்பையோ பயத்தையோ கொடுக்காது. அவங்களோட மூளையில இந்த அருவருப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கான சென்சார் கட் ஆகி கிடக்கு. ஒரு அழுகி போன பிணத்தை பார்த்தா கூட அவங்க முகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. மற்றவங்களோட வலியும் வேதனையும் அவங்களுக்கு ஒரு சாதாரண காட்சி மாதிரி தான் தெரியும். இதனாலதான் கொடூரமான குற்றங்களை பண்றவங்க எந்த ஒரு நடுக்கமும் இல்லாம ரொம்ப அசால்ட்டா பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க அழுதா என்ன, செத்தா என்ன, அவங்க இத பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. உங்க கண் முன்னாடி ஒருத்தன் ரொம்ப ஈவு இரக்கமே இல்லாம ஒரு காரியத்தை பண்றானா, ஒரு மிருகத்தை கொடூரமா துன்புறுத்திட்டு அதை பார்த்து சிரிக்கிறானா, சத்தியமா சொல்றேன் அவன் கிட்ட இருந்து ஓடிடுங்க. அவன் மனுஷனே கிடையாது. மனுஷ தோலை போத்திக்கிட்டு சுத்துற ஒரு அரக்கன். 6வது அடையாளம், கண்ணை பார்க்க மாட்டான், வாயை பார்ப்பான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்களை உரைய வைக்கிற ஒரு ரகசியம். பொதுவா நாம ஒருத்தர்கிட்ட எமோஷனலா பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து தான் பேசுவோம். அவங்க கண்களை வச்சு அவங்க எவ்வளவு உண்மையா இருக்காங்கன்னு நாம கண்டுபிடிச்சிருவோம். ஆனா நீங்க ஒரு சைக்கோபாத் கிட்ட போய் நீங்க வேலை போன சோகத்தையோ இல்ல உங்க வீட்டுல நடந்த ஒரு பெரிய இழப்பையோ பத்தி அழுதுகிட்டே சொன்னீங்கன்னா அவங்க உங்க கண்ணை பார்க்கவே மாட்டாங்க. அவங்களோட பார்வை எப்பவுமே உங்க உதடுகள் மேலதான் இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு உங்களோட கண்ணீர் மேல எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. அவங்க உங்க உதட்ட பார்த்து ஓஹோ இவன் இப்படி அழுகிறானா, அப்ப நாமளும் முகத்தை இப்படி சோகமா வச்சுக்கணும் போல அப்படின்னு உங்க எக்ஸ்பிரஷனை காப்பி பண்ணதான் உங்க வாயை பாக்குறாங்க. 2015ல நடந்த ஒரு பெரிய சைக்காலஜி ரிசர்ச்ல இதை கண்டுபிடிச்சாங்க. சாதாரண மனுஷங்க ஒருத்தர் சோகமா இருக்கும்போது அவங்க கண்ணை பார்த்து ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா சைக்கோபாத்துகள் அந்த சோகத்தை எப்படி நடிக்கிறதுன்னு கத்துக்க உங்க வாயை பார்ப்பாங்க. அவங்களுக்கு உங்க கூட எந்த ஒரு எமோஷனல் கனெக்ஷனும் இருக்காது. அடுத்த முறை உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க அழுது புலம்பும் போது அவனோட கண்ணை பாருங்க. அவன் பார்வை எங்க இருக்குன்னு கவனிங்க. ஒருவேளை அவன் உங்க கண்ணை பார்க்காம வேற எங்கேயோ பார்த்துட்டோ இல்ல உங்க உதட்ட மட்டும் உத்து பார்த்துட்டோ இருந்தான் அப்படின்னா அவனோட ரூபம் அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். 7வது மற்றும் கடைசி அடையாளம், நீங்க செத்தாலும் கவலைப்பட மாட்டான். இதுதான் இந்த சைக்கோபாத் வளையத்தோட கடைசி கட்டம். இவங்களால மத்தவங்களோட வலியையோ வேதனையோ உணர்ந்துக்கவே முடியாது. இப்போ நீங்க அவங்க முன்னாடி விழுந்து நெஞ்சடைச்சு துடிச்சிட்டு இருக்கீங்க. உங்க உசுறு போயிட்டே இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவாங்களா? இல்ல, உங்களை தாண்டி நடந்து போயிட்டே இருப்பாங்க. 2018ல பண்ண ஒரு ஆய்வுல ஒரு சைக்கோபாத் முன்னாடி ஒருத்தர் நிஜமா வலி தாங்க முடியாம துடிச்சாலும் சரி இல்ல சும்மா நடிக்கிற மாதிரி செஞ்சாலும் சரி
அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அவங்க மூளை அந்த வலியை ரிசீவ் பண்ணவே பண்ணாது. ஒருவேளை அவங்களுக்கு நீங்க நிஜமாதான் கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சா கூட அவங்க உங்களுக்கு உதவி பண்ண வரமாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் கூட இருக்காது. உங்க வலியை பார்த்து அவங்க உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட கூட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது அவன் பிரச்சனை, எனக்கு என்ன அப்படின்னு ரொம்ப கூலா சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்க வாழ்க்கையே இருண்டு போய் கிடக்கும் போது அவங்க தியேட்டர்ல போய் உட்கார்ந்து படம் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் உங்க வாழ்க்கையில இருந்தா நீங்க தினமும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்க உங்களை சுத்தி ஒரு பெரிய மாய வலைய பின்னி வச்சிருக்காங்க. அந்த வலையில இருந்து நீங்க தப்பிக்கணும்னா முதல்ல இந்த 7 அறிகுறிகளையும் வச்சு அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச உடனே எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கேட்காம அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து அப்படியே கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருங்க. இல்லனா உங்க அடையாளம், உங்க சந்தோஷம், உங்க உசுறு எல்லாமே அவங்களுக்கு இரையா மாறிடும்.